ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆர்மி வெல்ஃபேர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நமது நண்பர்களுடைய பல கேள்விகளுக்கு இதில் பதில் சொல்ல காத்திருக்கிறோம். குறிப்பாக ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் ரிவிஷன் 3 வெளிவந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்கள். அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த அரியர் அமௌண்ட் செப்டம்பர் மாதம் வந்தது, சில பேருக்கு அக்டோபர் மாதம் வந்தது, சில பேருக்கு நவம்பர் மாதம் வந்தது. அப்போ எவ்வளோ நாள் காத்திருக்கணும் அப்படின்னா, இந்த நவம்பர் மாதம் பென்ஷன் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நவம்பர் மாதம் பென்ஷன் வந்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக போட்டிருக்கிறோம் உங்களுக்கு எவ்வளவு பென்ஷன் வரணும் அப்படின்னு. உங்களுக்கு இந்த பென்ஷன் வரலைன்னா உடனடியாக நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு சிபி கிராம்ஸ் மூலமாவோ இல்லை ஸ்பர்ஸ் மூலமாவோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அதுக்கான ஆக்ஷன் எடுத்துக்கலாம். நீங்க வெயிட் பண்ண வேண்டிய டைம் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த நவம்பர் எண்டு வரைக்கும் மட்டும்தான். நவம்பர் மந்த் ஆன்வர்ட்ஸ் உங்களுக்கு ஒவ்வொரு சர்வீஸ் எத்தனை வருஷம் குவாலிஃபை சர்வீஸ் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு பென்ஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் போட்டிருக்கோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, நம்ம முதல்ல முன்னாடி போட்டது மாதிரி தான் இப்போ ஒவ்வொரு ரேங்க் வைஸாக தான் நம்ம எல்லாமே போட்டுட்டு இருக்கிறோம். இப்போ சிப்பாய் ரேங்கில் யாரெல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் டிவிஷன் 3 மூலமாக நவம்பர் மந்த்துக்கு அப்புறம், அதாவது நவம்பர் இந்த மாதம் பென்ஷன்லேருந்து நவம்பர் மந்த்லேருந்து அதுக்கப்புறம் கண்டினியூவாக உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறோம். ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் டிவிஷன் 3 வந்துருச்சு. ப்ளஸ் 53% டிஏவோட சேர்த்து இப்போ டிஏவும் சேர்ந்து இப்போ வந்திருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் பப்ளிக் கிரீவனஸ் அண்ட் பென்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷன் வெல்ஃபேர் செக்ஷன்லேருந்து 30th October 2024 ஆஃபீஸ் மெமரண்டம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது மூலமா பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி வாங்கிக்கிட்டு இருந்த 50% டிஏடிஆர்லேருந்து 3% இன்க்ரீஸ் பண்ணிட்டு 53% இந்த அகவிடப்படியை கொடுப்பதாகவும் அதை 1 ஜூலை 2024 இருந்து பின் தேதியிலிருந்து கொடுக்கறதாகவும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதன் பிரகாரம் நமக்கு அதாவது ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் டிவிஷன் 3 பிளஸ் 53% டிஏவோட சேர்த்து இந்த மாசம் எவ்வளவு உங்களுக்கு பென்ஷன் வரணும் அப்படிங்கிறது. பிளஸ் அந்த டிஏவோட சேர்த்து தான் ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் 3 பேசிக் பே ஹைக்கு பிளஸ் 53% டிஏவோடது ரெண்டு சேர்த்து உங்களுக்கு நவம்பர் மாசத்துல இருந்து எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கணும் அப்படிங்கறது தான் இந்த வீடியோட தெளிவா பார்க்க போறோம். இந்த தெளிவு இந்த ஸ்லைடை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நம்ம 3 ஹெட்டிங் போட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் குவாலிஃபைங் சர்வீஸ், ரெண்டாவது பேசிக் பே ஆஸ் பர் ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் டிவிஷன் 3. அடுத்த தேர்ட் காலம் பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் 2024 ஆன்வர்ட்ஸ் பென்ஷன், அதாவது இன்க்ளூடிங் 53% டிஏடிஆரோட சேர்த்து எவ்வளோ வரணும் அந்த ஒவ்வொரு குவாலிஃபைங் சர்வீஸ் கனெக்ட் பண்ணி நம்ம இதில் அப்டேட் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு இதை காட்டிலி கம்மியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நீங்கள் அதாவது ரிப்போர்ட் பண்ணிட்டு இந்த அமௌண்ட் வாங்குறதுக்கான வேலைகளை நீங்கள் உடனடியாக செய்யணும். பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் சர்வீஸ். முதல்ல நம்ம குவாலிஃபைங் சர்வீஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு நான் இதில் ஃபார் எக்ஸாம்பிள் தான் போட்டிருக்கேன். 15 years and less than 3 months இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்க 15 years எடுத்துக்கலாம். அதாவது யாரெல்லாம் 14 years 9 months இருக்குதோ அவங்க 15 years கால்குலேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 15 years 3 months இருக்குது அப்படிங்க 15 years 3 monthsல இருந்து 15 years 9 months இருக்கிற வரைக்கும் அவங்க என்ன பண்ணு கேட்டா 8 months வரைக்கும் இருக்கிறவங்க 15.5 years கால்குலேஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 15 years 9 monthsல இருந்து 16 years அதாவது லெஸ் தேன் 3 months இருக்கவங்க 16 years குவாலிஃபைங் சர்வீஸ் எடுத்துக்கணும். அப்பதான் இதை உங்களுக்கு கரெக்டா உங்களுடைய இதை டேபிள் ரெஃபர் பண்ண முடியும். இப்ப இந்த ஸ்லைடை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். குவாலிஃபை சர்வீஸ் 0.5 இருந்து ஏன் போட்டிருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய நண்பர்கள் கேள்வி கேட்டது இதுதான். ஏன்னு கேட்டீங்கன்னா யாரெல்லாம் சில நண்பர்கள் பார்த்தா நிறைய பேர் நம்மகிட்டே கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க, டவுட் எல்லாம் கேட்டிருக்காங்க. அவங்க போயிருக்காங்க 6 monthsல 1 yearsல இல்லாட்டி 1.5 yearsல 2 yearsல மெடிக்கல் போர்ட் அவுட் ஆயிட்டு வந்தவங்களுக்கு பென்ஷன் எலிஜிபிலிட்டி இருக்குது. அவங்களுக்கு எவ்வளவு பென்ஷன் வரும் அப்படிங்கிறது கேட்டிருந்ததுனாலதான் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே இதுல கவர் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்லைடை நீங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம தெளிவா இதுல சொல்லிட்டே இருக்க வேண்டியிருக்கும். இப்ப 0.5 years அந்த குவாலிஃபைங் சர்வீஸ் இருக்கவங்களுக்கு பேசிக் பே ஆஸ் பர் ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் பிரகாரம் 13,450. அப்ப நவம்பர் 2024 ஆன்வர்ட்ஸ் அதாவது ஓஆர்ஓபி 3 பேசிக் பே இவ்வளவு இருக்கணும்.
அந்த 53% டிஆரோட சேர்த்து 20,578.5. தட் மீன்ஸ் இதை வந்து இது அக்யூரேட்டா போட்டிருக்கிறோம். இதை வந்து 79 இருக்கலாம், அந்த மாதிரி வந்துட்டு அந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறணும் நீங்க. இதே மாதிரி தான் இந்த சர்வீஸை பார்த்துங்க. 1 to 1.5, 2, 2.5, 3, 3.5. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான நபர்கள் தான், நண்பர்கள் தான் இதில் இருப்பாங்க. அதனால வந்து இந்த ஸ்லைடை வந்து நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா மேக்சிமம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த இங்க இருந்து நம்ம கவர் பண்ணுவோம். எதுனா 15 to 16.5 இயர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய பேசிக் பே ஆஸ் பர் ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் டிவிஷன் 3 பிரகாரம் பாத்தீங்கன்னா 20,325 rupees வந்து இருக்கணும். அதே மாதிரி வந்து நவம்பர்ல இருந்து பாத்தீங்கன்னா 31,097.25 இந்த அமௌண்ட் வந்து வரணும் அவங்களுக்கு. ஓவரால் டோட்டல் வந்து சேலரி. அதே மாதிரி 17 to 18 இயர்ஸ் இருக்கிறவங்க 20,463. நவம்பர் மாச பென்ஷன் வந்து பாத்தீங்கன்னாக்க 31,308. இதே மாதிரி 18.5 to 19.5 வரைக்கும் குவாலிஃபை சர்வீஸ் இருக்கிறவங்க 21,425 rupees. டோட்டல் சேலரி வந்து பாத்தீங்கன்னா 32,780. அதே மாதிரி 20 இயர்ஸ் இருக்கிறவங்க 21,700. அதே மாதிரி மந்த்லி சேலரி வந்து பாத்தீங்கன்னா 33,201. 20.5 to 28 இருக்கிற வரைக்கும் 22,659. மந்த்லி சேலரி வந்து 34,668. இப்போ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குவாலிஃபைசேஷன் சிப்பாயில் 28 வரைக்கும் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்க்குற எல்லாருக்கும் சேர்த்து இந்த டேபிள் வந்து வந்திருக்கிறதுனால தான். அதனால தான் இன்னொன்று வந்து டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட்னு ஒரு டேபிள் இருக்கு, அதையும் ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கு. அதில் வந்தாச்சுன்னா மேக்ஸிமம் குவாலிஃபைங் சர்வீஸ் எவ்வளோ எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து கிளியராக போட்டிருக்குது. அந்த இதை வந்து நம்முடைய டெலிகிராம் பேஜஸ்ல வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம், அதையும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதெல்லாம் இந்த பேசிக் ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் டிவிஷன் 3ல எவ்வளவு பேசிக் பே இருக்கணும், அந்த இப்ப ஹைக்கு கிடைச்ச 3% சேர்த்து 53% டிஏவோட எவ்வளவு சேலரி இருக்கணும்னு சொல்லி நம்ம போட்டிருக்கிறோம். இதுல வந்து நீங்க வந்து பார்க்க வேண்டியது எல்லாத்துக்கும் இருக்குதா அப்படின்னா, இந்த அமௌண்ட் கிடைக்குமா அப்படின்னா இது வந்து யாருக்கெல்லாம் அப்ளிகபிள், எங்கெங்கெல்லாம் பண்ணணும் அப்படின்றத சொல்றோம். அதுல யாருக்கெல்லாம் கம்யூடேஷன் ரெக்கவரி ஆயிருக்கோ அவங்களுக்கு இந்த டோட்டல் பென்ஷன் அமௌண்ட் அந்த 53% அமௌண்ட்ல இருந்து அதை மைனஸ் பண்ணிக்கிறணும். அதே மாதிரி ஒருவேளை சில பேர் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா பேசிக் பே இதை காட்டிலே அதிகமா வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதை கால்குலேட் பண்ணிட்டு நீங்க வந்து நவம்பர் மாச பேமெண்ட்டை வந்து கால்குலேஷன் பண்ணிக்கிறணும். ஏன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இப்ப பிக்ஸ் பண்ற பேசிக் பே காட்டிலும் ஒருவேளை அதிகமாக வாங்கிட்டு இருந்தாச்சுன்னா அந்த அமௌண்ட் வந்து ப்ரொடெக்டட், அதை வந்து எந்த ஒரு காரணத்தாலும் குறைக்கப்பட மாட்டாது அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லியிருந்தாங்க. அதனால இப்ப இந்த இது போட்டுக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பேசிக் பே ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் 3ல பிக்ஸ் பண்ணி இருக்கிறது. இதை காட்டிலும் கம்மியா இருக்கிறவங்க இது வந்து இந்த பேசிக் பே வந்து வரணும், அதுக்கான வேலைகளை நீங்க பண்ணலாம். ஒருவேளை இதை காட்டிலேயே அதிகமா வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து பிரச்சனையே இல்லை, அதே அமௌண்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும், அரியர் எதுவுமே கிடைக்காது. அதே மாதிரி நவம்பருக்கு மந்த்துக்கு சேலரி கால்குலேஷன் பண்ணும்போது 53% அதுக்கு வந்து அந்த பேசிக் பேக்கு நீங்க கால்குலேஷன் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் டிவிஷன் 3ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யாரெல்லாம் 1 ஜூலை 2014 அப்புறம் வந்த விஆர்எஸ்ல வந்தவங்களுக்கு இந்த ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் வந்து அப்ளிகபிள் ஆகாதுன்னு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதனால யாரெல்லாம் 1 ஜூலை 2014 அப்புறமா வந்த பிஆர்எஸ்ல வந்தவங்களுக்கு இந்த ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் வந்து அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிறதையும் நம்ம இதுல வந்து தெளிவா தெரிஞ்சுக்கிறோம். இன்னொன்று, இப்போ இந்த இது சிப்பாய் ரேங்கில் நம்ம போட்டோம், இது வந்து ஃபேமிலி பென்ஷனுக்கு எப்படி கால்குலேஷன் பண்ணணும், டைம் வந்து அதிகமாக லென்த்தாக போயிட்டு இருக்கும் அப்படின்னால ஷார்ட்டாக சொல்கிறாங்கன்னு. யாரெல்லாம் என்ஹான்ஸ்டு ஃபேமிலி பென்ஷன் வாங்குறாங்களோ அவங்களுக்கு சேம் இதே டேபிளை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷன் வாங்குறாங்களோ அவங்க இந்த பேசிக் பேல இருந்து 60% கால்குலேஷன் பண்ணியாச்சுன்னா அவங்களுடைய பேசிக் பே கிடைச்சிரும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறோம். அதுன்னு இதே மாதிரி அடுத்தடுத்த நாட்கள்ல ஒவ்வொரு ரேங்க் வைஸ் வந்துட்டு எவ்வளவு சம்பளம் நவம்பர் மாதத்துல இருந்து 53% சேர்த்து கிடைக்கணும் அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தோட நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம். நீங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே. ஜெய்ஹிந்த்.